நம்ம எல்லாரும் நம்ம இடத்துல எழும்பி நின்று மீண்டும் ஒரு புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்தை நாங்கள் தொடங்க ஆண்டவரே, துவக்கத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு ஆண்டவரே ஒரு ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட் ஆகி ஒரு புதிய ஆண்டவரே ஒரு பொருளாதாரத்தின் மாதம் தொடங்குகிறது. இந்த மாதத்தில் ஆண்டவரே, எங்களுக்கும் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கொண்டு வருவீர் என்ற நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து ஆண்டவரே எங்கள் தரித்திரங்களெல்லாம் நீர் நீக்கிவிட்டீர். இன்னும் சில காரியங்கள் எங்கள் குடும்பத்தில் எங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த புதிய மாதத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் நீர் தரும்படி ஆண்டவரே, எத்தனை பேர் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க? நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். ஓ ஸ்தோத்திரம். ஏளனமாய் பார்ப்பவர்கள் முன்பிலே நம்மை உயர்த்தி வைக்கிற அற்புதமான ஆண்டவர் இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அப்படி செய்வார். ஓ ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நம்மளை எப்படியோ பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். அதுதான் நிஜம். அல்லேலூயா. அவருடைய பாதத்தை தேடி ஆர்வமாய் ஓடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் நிச்சயமாகவே கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஓ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. இந்த மாதத்தில் எங்களோடு கூட நீர் வருவீராக, எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தை நீ தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்கிறோம். உம்முடைய வசனத்தினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம். இந்த மாதத்திலும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறதனுடைய மிகப்பெரிய நோக்கம், கர்த்தர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவீரானால் அந்த வார்த்தை ஒருபோதும் தரையிலே விழாது, அது ஒருபோதும் பொய் சொல்லாது. அது ஆண்டவரே சொன்ன வார்த்தை நிச்சயமாகவே எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு ஆர்வத்தோடு உம்முடைய பாதத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எதற்காக? உம்முடைய பாதத்தில் தான் ஆண்டவரே எங்களுக்கு விமோச்சனம், எங்களுக்கு பதில் உண்டு. ஆண்டவரே, எங்கள் கேள்விகளுக்கெல்லாம், எங்கள் குழப்பங்களுக்கெல்லாம் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் தீர்வு தருகிற தெய்வம் நீர் என்று இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் ஆர்வமாய் வந்திருக்கிற எங்களோடு பேசும். நீர் மகிமைப்படும். நாங்கள் உம்மை ஆராதிக்க போகிறோம், உம்மை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செய்தவற்றை நாங்கள் நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் மகிமைப்படும். தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். தேவ மகிமை எங்களை நிரப்பட்டும். உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். நாம் தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை உயர்த்தி துதித்து பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. மறுபடியும் சொல்லுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு
உள்ளத்தோடே. ஜீவனை மீட்ட ஆண்டவர், படுகொலியில் நின்று நம்மை தூக்கி எடுக்கிற அற்புதமான ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நம்முடைய நோய்களை சுகமாக்கினவரை, நம்முடைய குற்றங்களை மன்னித்தவரை நாம் நினைத்து உயர்த்துவோம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களினால் மணிமுடி சூட்டுகிறவர், வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய நன்மை நம்மை தொடர்ந்து நடத்துகிறதை எண்ணி சொல்லி உயர்த்தும். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். கிருபை இரக்கங்களால், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். எத்தனை பேர் அப்படி நடத்தி இருக்கிறார்? வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறையாமல் நம்மை ஓட வைத்து, ஓ ஸ்தோத்திரம், நம்மை உழைக்க வைக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அவருக்கு முன்னுரிமை கொடுத்து, அவரை உயர்த்தி எல்லாரும் உணர்ந்து சொல்லி பாடுவோம். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த, கர்த்தர் செய்த ஒரு நாளும் ஒருபோதும், ஹல்லேலூயா, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார்? நம்முடைய ஆண்டவர் நன்மையின் தேவன், ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் கைவிடப்பட்ட நிலைமையில கூட அவர் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? மிகப்பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்லி பாடுறோம், அவருக்கு நன்றி சொல்கிறோம். நான் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லுகிறோம், செய்ய போகிற நன்மைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்தவ பிள்ளைகள் எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். 35ஆம் வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்கிறாரு பாருங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நன்றி அறியாதவர்களாய் நாம் ஒரு நாளும் இருந்து விடாதபடிக்கு இந்த இயேசு நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். முதலாவது அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருந்துட்டாலே போதும், மற்றவங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நன்றி இல்லாமல் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனாலும் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. அவங்க என்னதான் தீமை செஞ்சாலும் அந்த தீமையையும் நம்ம ஆண்டவர் நமக்கு நன்மையாக மாற்றி தருவார்ன்ற நம்பிக்கையோடு அவங்களுக்கு நன்மை செய்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நிச்சயமாக கர்த்தர் அப்படி நமக்கு செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்த போகிறோம். நன்றியோடு அவரை பாட போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு நன்றி இருதயத்தோடு ஆண்டவர் நமக்கு செய்தவற்றை நாம் நினைத்து அவரை மகிமைப்படுத்தி சொல்லி உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். ஹல்லேலூயா. Oh, thank you Jesus. நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேன் நான். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற அற்புதமான ஆண்டவர். சில நேரங்களில் எதிர்பாராத நன்மைகள் நம்மை வந்து சேருகிறதே. ஓ, எத்தனை பேர் அதை நினைக்கிறீர்கள்? இந்த ஆண்டவர் நான் நினைக்காத வேளையில எனக்கு நன்மை செய்து என்னை அற்புதமாய் நடத்தினதை நினைத்து உயர்த்துவோம். என்னுக்கு அடங்க நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. என்னுக்கு அடங்க நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எங்களே சுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேன் நான். நம்ம எல்லாரும் நம்முடைய இடத்துல எழுப்பி நின்று இந்த அற்புதமான
அற்புதமான ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஓ ஸ்தோத்திரம், நன்மைகளின் தேவனே, இந்த மாதத்தில் உண்மையே நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம், உம்முடைய கரம் எப்பொழுதுமே குறுகி போகவில்லை. ஓ ஹல்லேலூயா. முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினா. சொல்லுவோம், முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினா. முற்றும் மூடியாய் என்னையும் காப்பவரே, உமக்கென்றுமே துதியே. முற்றும் மூடியாய் எங்களை காப்பவரே, உமக்கென்றுமே துதியே. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்வோம், நன்றியோ. எந்தனே சுராதனே எனக்காய் இன்னும் நன்றி கூறுவேனா. கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நமக்கு தந்த ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம். கலங்காதே, திகையாதே என்றவரே, என்னை காத்து நடத்திடுவீர். எத்தனை பேர் நம்புறீங்க? கலங்காதே, திகையாதே என்றவரே, என்னை காத்து நடத்திடுவீர். கண்மணி போல் என்னையும் காப்பவரே, கரை சேர்த்திட வருவீர். கண்மணி போல் என்னையும் காப்பவரே, கரை சேர்த்திட வந்திடுவே. எல்லாரும் கைகளை உயர்த்தி நன்றியோ. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான். நன்றி தகப்பனே, எவ்வளவு நன்றி சொன்னாலும் உமக்கு போதாது. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேனா. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேனா. சொல்லுங்க, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேனா. எங்கள் தெய்வமே, நாங்கள் நன்றி சொல்ல பாத்திரர் நீர் ஒருவர் தான். எங்களை நடத்துகிறவர் நீர். எங்களை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறீர், காக்கிறீர், நடத்துகிறீர். யார் எங்களை மறந்தாலும் எங்களை நீர் மறப்பதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஒருபோதும் எங்களை மறவாமல் நினைக்கிற அற்புதமான ஆண்டவர் நீர். இன்றைக்கு இங்கே நாங்கள் வந்திருப்பதனுடைய மிகப்பெரிய நோக்கமே, ஆண்டவரே, இந்த மாதத்தை துவங்கும் போதே எங்களுக்கு மிக அதிகமாய் நன்மை செய்திருக்கிற இயேசுவுக்கு முதலாவது நன்றி சொல்லவே நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்ததை காட்டிலும் யாருமே எங்களுக்கு செய்யவில்லை. உம்மைதான் நாங்கள் முன்வைக்கிறோம் ஆண்டவரே.
உமக்கு தான் நாங்கள் முதல் உரிமை கொடுக்கிறோம். ஆகவே தான் நாங்கள் வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நின்று எங்களுக்காய் எனக்காய் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் விவரித்து உம்மை புகழ்ந்து நாங்கள் பாடினோம், மகிமைப்படுத்தினோம். நீர் ஒருவரே ஆண்டவரே நம்பத்தக்கவராய் இருக்கிறீர். எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் ஒருவருமே நடப்பதில்லை. ஆனால் இந்த இயேசு எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரராய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஒருவரே நம்பத்தக்கவர். இந்த நம்பிக்கை நிறைந்த இயேசு கரத்தை நாங்கள் பிடித்து கொண்டு நடக்கிறோம், ஓடுகிறோம், காரியங்களை செய்கிறோம். நாங்கள் போகிற இடத்திலெல்லாம் எங்களோடு கூட வருகிறீர். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட நீர் வருகிறீர். உம்முடைய நடத்துதலை நாங்கள் உணர்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கரை சேர்த்திட நீர் போதுமானவராக இருக்கிறீர். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஓ ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நம்ம ஒரு மாதிரி நம்மளை ஒரு மாதிரி நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு புதிய ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பமாகிறது. நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுவரைக்கும் நம்மளை ஒரு மாதிரி தான் பார்த்துருப்பாங்க, நம்மளை ஒரு மாதிரி தான் பார்த்துருப்போம். என்ன நம்ம இப்படி இருக்கிறோம்? ஆனால் இந்த மாதத்தில் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் கரை சேர்த்திட அவர் போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாக நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போகிறதற்காய் நன்றி. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் நன்றி சொல்லுங்க. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை நன்றி சொன்னாலும் உமக்கு போதாது. தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் ஆண்டவரே வாங்கிக் கொள்ளும்படி எங்கள் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நேராக வந்து அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு எங்களோடு பேசும். நாங்கள் அதை அப்படியே பிடித்து கொண்டு அப்படியே எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னாரானால் அது அப்படியே நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று அதை நாங்கள் பிடித்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே கரை சேரக்கூடிய ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு நாங்கள் கரை சேர எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் அன்புள்ள நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் நாம் இருப்பது மகிழ்ச்சி. கடந்த 3 மாதங்கள் ஜெபத்தினாலும் உங்களுடைய அன்பினாலும் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கி வருகிறீர்கள். இம்மட்டும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். சில நெருக்கங்கள் ஊழியத்தில் வந்தது, கர்த்தர் அற்புதம் செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்வார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு வாக்கு செய்கிறார். நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஒருவர் எப்படி இருக்கிறாரோ அவர் அப்படி மற்றவர்களுக்கு செய்வார்கள். உதாரணத்துக்கு அவர் இரக்க குணமுள்ள இருந்தால் தான் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்வார். அன்பாக இருந்தால்தான் அன்பு காட்டுவார். அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் வெளிப்படுத்துவார். ஒன்று அவர்கிட்ட இல்லாததை நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அது மனித இயல்பு. நாம் அநேகரிடத்திலே அதை தான் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அவர்கிட்ட என்ன இருக்குது அதை தான் இப்போ வெளிப்படுத்து. அங்கே தான் வாசிக்கிறோம், நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது இதிலிருந்து என்ன அறிகிறோம்?
நம்முடைய தேவன் சமாதான பிரபு, நம்முடைய தேவன் சமாதான காரணர், நம்முடைய ஆண்டவர் சமாதானத்திற்கு ஊற்றாயிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இந்த வேதத்தில் அவர் அப்படி அழைக்கப்படுவதினால் அவர் அப்படிப்பட்ட சமாதான உடன்படிக்கை செய்பவராக, நமக்கு செய்கிறவராக காணப்படுகிறார். நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அதையே மற்றவர்களுக்கும் செய்கிறவர்களாக இருப்போம். தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் செய்ய இருக்கும் காரியங்களை தேவன் வரிசைப்படுத்தி கூறுகிறார். அதில் 3 வசனங்களை இந்த வசனத்தில் 3 பகுதிகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றாய் பார்ப்போம். உன்னை நிலைப்படுத்துவேன், 2வது வர்த்திக்க பண்ணுவேன், 3வது ஸ்தாபிப்பேன். முதலாவது நிலைப்படுத்தாமல் வேற வர்த்திக்க பண்ணவோ ஸ்தாபிக்கவோ முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக அஸ்திபாரம் போடாமல், அந்த அஸ்திபாரம் வேலை முடியாமல் மேல் வேலைகள் எதையுமே செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு உங்களை அஸ்திபாரம் தான் நிலைப்படுத்துதல். அதை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு மற்ற காரியங்களெல்லாம் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆகவே ஒரு நிலை இல்லை நம்முடைய வாழ்க்கையில், ஏதுதான் என்ன செய்யன்னு தெரியாமல் ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவார், ஒரு இடத்துல ஸ்ட்ராங் பண்ணுவார். இதுதான்ப்பா உனக்கு இது இந்த ஆசீர்வாதம் தான் என்று முதல் நம்மை நிலைப்படுத்துவார். டிவிஎஸ் கம்பெனி ஒரு இடத்துல ஸ்தாபித்தாங்க. அது ஹெட் குவார்ட்டர் மதுரை தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அடிக்கடி மதுரை அந்த நாட்களில் போகும்போது டிவிஎஸ் கம்பெனி பெரிய கம்பெனி. இன்றைக்கு அந்த மதுரை இல்லாமல் ஒசூரில் இருக்குது, சேலத்தில் இருக்குது. நம்ம இங்கே மசூதி பக்கத்தில், தேவாங்கபுரம் மசூதி பக்கத்துலேயும் டிவிஎஸ் கம்பெனி. இது அப்படியே முதல் ஸ்தாபித்த பிறகுதான் பிரான்ச், அதாவது வர்த்திக்க பண்ணுகிறது. டெலிப்ரெஸ்ஸா அதை ஒரு இடத்துல ஸ்தாபித்தாங்க. இப்போ பிரான்ச் அங்கங்கே. அப்புறம் ஒரு டீ கடை இருக்குது பாருங்கள், அந்த டீ கடை டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது. எல்லா இடத்துலையும் இப்போது திருப்பூரில் மாத்திரம் ஒரு 100 இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு கடை ஸ்தாபித்த பின்னாடி அதே பேரில் ஒவ்வொரு ஏரியாக்கள், ஒவ்வொரு வீதிகளில் அதை ஸ்தாபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை நிலைப்படுத்த போகிறார், இருக்கிற இடத்துல உறுதிப்படுத்த போகிறார். அடுத்த கட்டம் ஸ்தாபிக்கிறது, வர்த்திக்க பண்ணுவது. ஆகவே முதலாவது நிலைப்படுத்தல். கர்த்தாவே இந்த மாதத்தில் எங்களை நிலைப்படுத்தும். இந்த வேலையா அந்த வேலையா, இந்த ஊரா நம்ம சொந்த ஊரா, அப்படி ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறோம். கர்த்தர் ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் நம்மை நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் எடுக்க கிருபை தருவார். அப்படியே அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறோம், நிலைத்தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிஸ்னஸை நிலைப்படுத்துவார். இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் நிலைப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் வாக்குத்தத்தமெல்லாம் நல்லா தான் இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, வாக்குத்தத்தம் நல்லா தான் இருக்குது பாஸ்டர், ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே, இப்படியே தான் போயிட்டுருக்கு நம்ம வாழ்க்கை என்று நாம் நினைக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மிடத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவர் வாக்குத்தத்தம் தந்துட்டார். நம்ம செய்ய வேண்டியது முதலாவது, நீங்கள் கர்த்தரை முழுமையாக நம்ப வேண்டும். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் நல்ல கவனிங்க, யோசபாத் நின்று, யூதாவே, திருப்பூரின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது 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 நிலைப்படுவீர்கள். அப்பதான் என்ன நம்புங்கிறார் ஆண்டவர். நம்ம நம்புனா நமக்கு நன்மை செய்வார். நம்ம நம்புனா ஆண்டவர் கைவிட மாட்டார். நம்ம நம்புனா இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். ஆகவே ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை 100க்கு 100 நம்புகிறேன். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை அல்ல, சொல்லி முடிங்க.
வாக்குத்தத்தம் தந்தவரை அவரை நம்பி இந்த ஏப்ரல் மாதத்தில் அடியெடுத்து வைங்க. ஏப்ரல் மாதத்தில் அவரை நம்பி குடும்பத்தை நடத்துங்க. ஆண்டவரை நம்பி உங்கள் பிஸ்னஸில் இறங்குங்க. அவரை நம்பி யார் யாரையோ நம்புகிறோம். சுயபலத்தை நம்புகிறவங்க இருக்கிறாங்க, பணபலத்தை நம்புகிறவங்க, ஆள் பலத்தை நம்புகிறவங்க, எதையோ நம்புகிறாங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். ஆகவே முதலாவது ஆண்டவர் உனக்கு நான் ஸ்தாபிப்பேன், நிலைப்படுத்துவேன், உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். இந்த 3 ஆசீர்வாதம் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நான் பார்க்க போகிறேன். நம்ம ஊழியத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறு. அதுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, என்னை நம்புப்பா சகோதரியே, என்னை நம்பு, என்னை நம்பி இறங்கு, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று கர்த்தர் சொல்ல. ஆண்டவரை இந்த மாதத்திலே யோசபாத் ஜனங்களை பார்த்து அப்படிதான் சொல்லுகிறான், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அறிவு திறமை நண்பர்களை நாம் நம்பிவிட்டால், சில நேரத்தில் அப்படிலாம் நம்பணும், நற்றாட்டிலே விட்டதை மாதிரி இருந்துச்சு. அவைகளெல்லாம் அது என்ன குதிரை சொல்லுவாங்க, மண்ணு குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கின கதையாக போச்சு. ஆனால் நம்ம ஆண்டவரை நம்பி இறங்குவோம், நிச்சயமாக கர்த்தர் நடத்தும். நான் அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறேன், இந்த 2 வாரமாக எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார்னா, கர்த்தரை நம்பினதுனால கர்த்தர் கைவிடலை. ஸ்தாபனத்தை நம்பி இருந்திருந்தா நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? கடைசியில் நான் ஜனங்கள்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் நீ எதுவுமே வேண்டாம், கர்த்தரை நம்பி நம்ம இறங்குவோம் அப்படின்னு ஜனங்கள்லாம் என்னை உற்சாகப்படுத்தினாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நம்மை ஆண்டவர் இந்த மாதத்தில் நிலைப்படுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற எவரையும் அப்படியே விட்டு விடாமல், அடுத்தது 2வது காரியம், பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். என்ன இங்கிலீஷில் மல்டிப்ளே அப்படி சொல்லாமா, பெருக பண்ணுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பப்போ இங்கிலீஷில் ஏதாவது நீங்களே பேசுங்க, அந்த வார்த்தை வரும்போது. நிலைப்படுத்துதல் அப்படின்னா அதில் இங்கிலீஷில் என்ன, ஸ்ட்ராங் பண்ணுறதா. அடுத்தது பெருக பண்ணுகிறது, அதை தான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை பெருக பண்ணுவேன் என்று, என்னங்க மிகவும் திரளாய், வெறும் பெருக பண்ணுவேன்னு சொல்லல, மிகவும் திரளாய் அறிக்கை பண்ணுங்க, மிகவும் திரளாய் என்னை ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் வேண்டிக் கொண்டபடியே ஆண்டவர் உங்கள் குமாரரை, 20ஆம் வசனம், நீ வேண்டிக் கொண்டபடியே உன் குமாரரையும் பெருக பண்ணுவேன். 20ஆம் வசனம். ஆமாம், உன்னை மாத்திரம் இல்லை, உன் பிள்ளைகளையும் நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நம்மோடு நின்று விடாது, அடுத்த சந்ததியை தொடரப்போகிறது. அதுதான் ஆபிலையா ஆரம்பித்த ஊழியம் என்கிட்ட வந்துச்சு, அது தொடரணும், என் பிள்ளைகளுக்கு அடுத்தது வரணும், அடுத்தது அப்படியே. அதுதான் ஆபிரகாமை பெருக பண்ணி, மிகவும் திரளாய் பெருக பண்ணின ஆண்டவர் அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சந்ததிகளையும் பெருக பண்ணுகிறது. இந்த 20ஆம் வசனத்தில், நீ வேண்டிக் கொண்டபடியே உன் பிள்ளைக்காக ஜெபித்தாய் அல்லவா? இன்றைக்கு நாங்கள் உங்கள் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடைசி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆத்துமாக்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை கொண்டு இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், வேற வழி இல்லை. ஆகவே முதலாவது ஜனங்களை ஆசீர்வதியும், ஜனங்களுடைய கரங்களை பலப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஜனங்கள் பாதிக்கப்படும் போது நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், ஜனங்கள் சோர்ந்து போகும்போது நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஆகவே உங்களுக்காக தான் இப்போ அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைத்து ஜெபிக்கிறோம். ஆகவே கர்த்தர் 2வது நம்மை நிலைப்படுத்துகிற அவர் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு நிபந்தனை கொடுத்தார். நிபந்தனை எல்லாமே ஆசீர்வாதத்துக்கு அடுத்தது இப்படி செஞ்சினா இப்படி. நம்ம அந்த நிபந்தனையில் கொஞ்சம் அமைதியாயிடுறோம். இவனுக்கு ஒரு நிபந்தனை கொடுக்கிறார். என்ன நிபந்தனை கொடுக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அங்கே வாசித்தால் 17:1, ஆதியாகமம் 17:1, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நல்ல கவனிங்க, இதுதான் மெயின். நீ எனக்கு முன்பாக அல்லேலூயா, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு
உத்தமனாயிரு. இதை பாருங்க எப்படி தூக்கி காட்டுறாங்க, பிரைட் பண்ணி காட்டுறாங்க பாருங்க. அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற உங்களை என்னையும் கர்த்தர் பார்த்து சொல்கிறார், யாரோ எப்படியோ இருக்கட்டும், நீ இங்கே வந்திருக்கிற ஏப்ரல் மாதம் முதல் நாளில் வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரனே, நீங்கள் வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் முதலாவது தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு உங்கள் காரியத்தில் உண்மையாருங்க. நீங்கள் உண்மையாருங்க. அதில் ஏதாவது ஆண்டவரை ஏமாத்திராதீங்க, தந்திரமாக ஏதாவது பண்ணிடாதீங்க. உத்தமனாயிரு என்று கூறுகிறார். அப்படி இருந்தால் உன்னை நிச்சயமாக, உன்னை மாத்திரம் இல்லை, உன் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. மூன்றாவதாக, நிலைத்திருப்பதற்காக ஸ்தாபிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆமென். கழுதையை தேடிப்போன இந்த சவுல் நிலைப்படுத்தப்பட்டு பெருக்கமடைந்தான். எங்கேயோ போனால் எதுக்கோ போனவனை பிடிச்சு ஆண்டவர் நிலைப்படுத்தி அவனை அஸ்திபாரப்படுத்தி ஸ்தாபித்தார். அந்த ஆசீர்வாதத்தை திடீர்னு பிடுங்கி தாவீது கையில் கொடுத்துட்டார். ஸ்தோத்திரம். ஆகவே அங்கே அதுதான் நான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய ஆட்சி அவனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு தாவீதிடத்தில் கொடுக்கப்பட்டது. அதனுடைய முடிவு பரிதாபமாயிருந்தது. நிலைப்படுத்தப்பட்டவன், வர்த்திக்கப்பட்டவன் ஸ்தாபிக்கப்படவில்லை. இந்த அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஸ்தாபிப்பாராக. ஒரு ஸ்தாபனமாய் கர்த்தர் நம்முடைய சபையை மாற்றுவாராக. உங்களை இருக்கிற இடத்திலே ஸ்தாபிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை சொல்லி நாம் எல்லாரும் ஜெபித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா எல்லாம் நல்ல மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்பொழுது உங்களுடைய நேரம். நீங்கள் என்ன பேச போகிறீங்க? ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆபிரகாம் பேசினார், ஜெபம் பண்ணினார், வேண்டிக் கொண்டார். நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்க. ஆபிரகாம் வேண்டிக் கொள்ளும் போது அவர் குழந்தை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த ஏப்ரல் மாதம் அப்படி தான் வந்திருக்கீங்க. வெறுங்கையா வந்திருக்கிறீங்க. பிஸ்னஸில் ஒன்றும் இல்லை, குடும்பத்தில் ஒன்றும் இல்லை, ஊழியத்தில் எதிர்பார்க்கிற நன்மைகள் எதுவுமே நமக்கு இல்லாததை போல நாம் வந்திருந்தாலும் சொல்லுங்க, ஆண்டவரே 100க்கு 100 உண்மையே நம்புவேன் அப்பா. ஆண்டவரே உண்மையே நம்பி இந்த மாதத்தில் இறங்குறேன். சொல்லுங்க, உண்மை நம்பி அல்லேலூயா வலைகளை போடுகிறேன்ப்பா, இறங்குகிறேன். ஆண்டவரே உண்மை நம்பி என் குடும்பத்தை ஆண்டவர் நடத்த ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்குற. ஆண்டவரே இதுவரைக்கும் என் திறமை, என் பலத்தை நம்பியிருந்தேன், என் சரீர ஆரோக்கியத்தை நம்பி இருந்தேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனி உண்மையே நம்பி நான் இறங்குறேன் இந்த ஏப்ரல் மாதத்தில். ஹல்லேலூயா. முதலாவது நீர் எங்களை நிலைப்படுத்துங்கப்பா. சொல்லுங்க, கேளுங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை நம்புறீங்களோ அவர்கள், ஏன்னா அங்கே ஆண்டவர் அப்படி தான் பேசினார். முதல் வசனத்தில் 20:20 2 நாளாகும் 20:20 யோசபா ஜனங்களை பார்த்து, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். இந்த மாதம் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, எங்களை நிலைப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. இப்போ எங்கள் நிலையில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இங்கேயா அங்கேயா என்று தடுமாறி கொண்டு இருக்கிறோம். எங்களை நிலைப்படுத்துங்க, எங்கள் ஜனங்களை நிலைப்படுத்துங்கப்பா. உம்மை நம்பி இந்த காலை நேரத்தில் ஓடி வந்திருக்கிற ஜெபிங்க, பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. வேண்டிக் கொண்டபடியே அவனையும் பெருக பண்ணினார். அவருடைய குழந்தைகளை, அவருடைய சந்ததிகளையும் பெருக பண்ணி, அவருடைய குமாரனையும் பெருக பண்ணினார். இன்றைக்கு ஜெபிக்கும் போது உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்முடைய சபையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வர்த்திக்க பண்ணுவார். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களை நிலைப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே, எங்களை இந்த ஏப்ரல் மாதத்திலே பெருக பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை ஸ்தாபிங்க ஆண்டவரே, ஒரு இடத்துல நிலைப்படுத்துங்க அப்பா, ஸ்தாபிங்க ஆண்டவரே. ஒரு ஸ்தாபிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வருடத்துக்கு பிறகு ஒரு சகோதரி தூர தேசத்திலிருந்து ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப நாளாக ஃபோன் பண்ணல, நானும் ஃபோன் பண்ணல. நானும் அவங்களுக்கு எந்த சர்ச்சு படங்களோ இந்த ஆராதனை இதெல்லாம் அனுப்பலை. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் நாங்கள் வெளி தேசத்தில் இருக்கும்போது ஆராதனைக்கு போக முடியாது, உங்கள் ஆராதனையில் தான் நாங்கள் இணைந்திருந்தோம். ஸ்தோத்திரம். எங்கள் கம்பெனி ஓனரை நம்பி நாங்கள் வெளிநாட்டுக்கு போனோம். அங்கே கிட்டத்தட்ட
ஸ்தோத்திரம். இந்த வருடம் 2030 ஆண்டுகள் வரைக்கும் ஒப்பந்தம் போட்டுட்டு போயிருந்தாங்களாம். 2030 வரைக்கும். இப்போ 24 தான் இருக்கும். 30 வயது வரை 30 ஆண்டுகள் வரைக்கும் அந்த ஸ்தாபனத்தில் ஒப்பந்தம் பண்ணி அங்கே வேலை செய்ய போனாங்க. ஆனால் அந்த ஸ்தாபனம் உலக அளவில் திவாலாயிருச்சு. ஆகவே கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு வேலை போச்சாம். 10,000 பேருக்கு. பாசி, இப்போ நாங்கள் பெங்களூருக்கு வந்துட்டோம், ஜெபம் பண்ணுங்க, இன்டர்வியூவுக்கு போகிறோம், கர்த்தர் எங்களுக்கு ஒரு வேலையை தரணும். அந்த ஸ்தாபனத்தை நம்பி போனோம், அவங்க இடையிலேயே கைவிட்டாங்க. 30 ஆண்டுகள் கழித்து தான் வருவோம்னு நினச்சோம். அந்த பிஸ்னஸ் ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஸ்தோத்திரம். பெருக்கம் இல்லாமல் போச்சு. நஷ்டத்தில் போய் அந்த ஸ்தாபனத்தையே மூடிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க நேற்று ஃபோன் பண்ணி எங்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. ஆகவே சில நேரங்களில் சிலரை நம்பி நம்ம போகிறோம், பிஸ்னஸை நம்பி போகிறோம், அதில் பெரிய லாஸ், பெரிய பாதிப்பு வருகிறது. ஆனால் இந்த கர்த்தரை நம்பி இறங்க போகிறோம். ஆமென். ஆண்டவரை நம்பி இறங்க போகிறோம். ஆபிரகாமை போல ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் நடக்க நம்மளை ஒப்பு கொடுப்போம். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உத்தமன் என்ற அந்த வார்த்தை, உத்தமி என்ற அந்த வார்த்தை இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னிடத்தில் நீர் எதிர்பார்க்கிறீர். அந்த உண்மையை எதிர்பார்க்கிறீர். ஆபிரகாம் உமக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டபடினால் நீர் அவனை வர்த்திக்க பண்ணினீர், பெருக பண்ணினீர். இன்றைக்கு இந்த பெருக்கமும் வர்த்திக்க பண்ணுகிற அந்த ஆசீர்வாதமும் தடைப்படுவதற்கு காரணம் நான் தான். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் நான் தான். என் சபை ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்மை ஒப்பு கொடுப்போம். கடைசியாக கர்த்தர் நம்மை ஸ்தாபிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தாபிக்கிற அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்ட்ராங் பண்ண போகிறார் நம்மை. ஆமென். உறுதி பண்ண போகிறார். ஒரு ஸ்தாபன அளவிலே நம்முடைய சபையை ஸ்தாபிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவரே, இந்த அதிகாலையில் நேரத்தோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு எசேக்கியேல் 37:26 நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன். இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் வெளியில சிரித்தாலும் உள்ளத்திலே குழப்பத்தோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. அவர்களை நிலைப்படுத்துங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று சொன்னீரே. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் எங்களுக்குள்ளே அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை ஆண்டவர் ஆராதிக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்குள்ளே ஸ்தாபிப்பீராக. நாங்கள் எப்பொழுது வாகனத்தில் போனாலும் உம்மை தியானிக்க, பாட, துதிக்க, வசனங்களில் அசை போட அந்த உணர்வை எங்களுக்கு கொடுப்பீராக. இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் தொட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை இந்த வாக்கு தத்தத்தின்படி நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை உம்மை நம்பி இறங்கி இருக்கிறாங்க ஆண்டவரே. எங்கள் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த திருப்பூரிலே உஷ்ண காலத்திலே மறைவிடத்தில் வைத்துக் கொள்ளும். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு வெற்றியை தாரும். பிஸ்னஸில் ஒரு திருப்பு முனை உண்டாகட்டும். திருப்பூரில் ஒரு திருப்பு முனை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எலெக்ஷன் வந்து கொண்டிருக்கிறது. உமக்கு சித்தமான எம்பிகளை கர்த்தர் கொண்டு வாங்கப்பா. மத்தியிலே ஆண்டவர் உங்க சித்தமான ஆட்சியை நிலைப்படுத்துங்க ஆண்டவரே. நிலைப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு நல்ல ஸ்தாபனத்தை, நல்ல அரசியலை ஸ்தாபிப்பீராக. நல்ல ஒரு ஆட்சியை ஸ்தாபிப்பீராக. கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சரீர பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரை தொடுங்க ஆண்டவரே. உள்ளான மனுஷனிலே தேவ சமாதானம் தங்கி இருப்பதாக. வந்த ஒவ்வொருவரையும் பெருப்பராய், ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகள், பிஸ்னஸ் பண்ணுகிறவர்கள், வேலைக்கு போகிறவர்கள் ஆண்டவரே, வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துவீராக. எங்களுடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆண்டவரே வர்த்திக்க பண்ணும். எங்கள் ஊழியத்தை பெருக பண்ணும். எங்கள் சபையை ஸ்தாபித்தருளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் நல்ல சாட்சிகளை கொண்டு வரட்டும். சத்துரு அந்த உடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தக்கூடாது. சமாதான குலைச்சலை கொண்டு வரக்கூடாது. தேவையில்லாத வீட்டுக்குள்ளே வருகிற போராட்டங்களை எல்லாம் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த குடும்பத்துக்குள் சமாதானம் வருவதாக. ஒருவருக்கொருவர் அன்பாய், சமாதானமாய் அவர்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை தர ஜெபிக்கிறோம்.
எங்கள் சபையும் அப்படியே இருக்கட்டும். இந்த சபைக்குள்ளே எந்த ஆண்டவர் நூதன உபதேசங்கள் நுழையக்கூடாது என்று ஜெபிக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எங்கள் சபைக்குள்ளே எந்தவித ஆண்டவரே அந்தி கிறிஸ்துவின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, ஏமாற்றுகிற ஆவி, ஜனங்களை குழப்புகிற ஆவி உள்ளே வரக்கூடாது. இந்த சபை சுற்றிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம், வேலி அடைக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வருகை தாமதிக்குமானால் தொடர்ந்து நாங்கள் ஆராதிக்கவும், சீக்கிரமாக எங்களுடைய பங்களா ஸ்டாப் சபைக்கு செல்லவும் ஆண்டவர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும், தேவநாமம் மகிமைப்படட்டும். அப்பா, எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும் சொல்லுங்க. சபையை ஆசீர்வதியும் சொல்லுங்க. ஊழியத்தை ஆசீர்வதியும், ஊழியக்கார் குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர்களை திடப்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிரியை செய்யும் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சமாதானத்தோடு அனுப்புகிறோம். நல்ல சாட்சிகளை எழுப்போம். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.